கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுறா கைடு வந்து வாங்கியிருந்தோம். உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான். இது வந்து பழைய எடிஷன் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ வந்து அத வந்துட்டு நம்ம வந்து பிடிஎஃபா தான் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து அத டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்தேன். ஏன்னா நெறைய பேர் டீச் பண்ண சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு போர்டு வந்து நமக்கு வந்துட்டு சின்னதா இருக்கிறதுனால நம்ம மொத்தத்தையும் எழுதி டீச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இந்திய வரலாற்று ஆதாரங்களே பார்ப்போம். இந்திய வரலாற்று வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 700கள்லேருந்து கிபி 700லேருந்து 1200 வரை காலகட்டத்தில வந்துட்டு இந்திய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. அது இடைக்கால வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200லேருந்து 1700 வரையிலான காலத்தை வந்து இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்நிலை சான்றுகள் பொறிப்புகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு கல்வெட்டுகளை பொறிப்பாங்கன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், அதாவது நியூமஸ்மேட்டிக்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃபி ஆகட்டும், இல்லைனா வந்து பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இரண்டாம் நிலை சான்றுகள் என்னன்னு பார்த்தா லிட்ரரி சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் நிலை பிரைமரியான ஒரு சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன், செப்பு பட்டயங்கள் இருக்கலாம், இல்லை மானுமெண்ட்ஸாக இருக்கலாம், நியூமஸ்மேட்டிக்ஸாக இருக்கலாம். இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு பார்த்தா லிட்ரரி கிராமர்ஸாக இருக்கலாம், இல்லை காலவரிசைப்படி நிகழ்வுகள் வந்து பதிவு செஞ்ச பயணக்குறிப்பாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம யான்ஷாங்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவராகட்டும் ஃபாகின்னு எழுதிய குறிப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, இட்சிங்னு ஒரு சீன பையன் வந்து ஒருத்தர் வருவார். அவருடைய குறிப்புகள் வந்து நம்ம கிரானாலஜிக்கலாக, அதாவது காலவரிசையில் நம்ம நிறைய வந்து லிட்ரரி சோர்ஸ் வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பொறிப்புகள் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை, பாறையில், கல்லில், கோயில் சுவரில், உலோகங்களில், இந்த மாதிரி கடினமான வந்து மேற்பரப்பில் வந்துட்டு பொறிக்கிறது தான் வந்துட்டு பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறிப்புகள் உள்ள செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து அரசர் பிறப்பித்த பேராணைகளாகட்டும், இல்லைனா வந்துட்டு அவர் என்னென்ன வந்து கோயிலுக்கு வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க, அந்த அர்ப்பணிப்பாகட்டும், இல்லை கோடைகளாகட்டும், இல்லை போர்கள் வந்து பெற்ற வெற்றி, தோல்வி, போரில் வந்து மடிந்த வீரர்கள் நினைவாக நினைவு சின்னங்கள்லாம் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பொறிப்புகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகள் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை அதிகமாகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய காகிதத்தை வந்து பயன்படுத்தாங்க. ஸோ வந்து இஸ்லாமியர்களுடைய வருகை வந்து பாரசீக நடைமுறை வந்ததுனால செப்பு பட்டயம் விலைமை இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் பனை ஓலையில் இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ பிற்கால சோழர்கள் செப்பு பட்டயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இவங்க காலத்தில் வந்து 10லேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை வந்துட்டு பிற்கால சோழர்கள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு பட்டயம் காலம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்து பௌத்த சமண சமயம் வந்து சேர்ந்த குருமார்களும் துறவிகளும் வந்துட்டு வழங்கப்பட்ட கோடைகளை பற்றி செய்திருக்காங்க. இது கேட்கலாம், எந்த பட்டய சோழம், இதாவது எந்த அரசர் சேர்ந்து செப்பு பட்டயங்களில் வந்துட்டு பௌத்த சமண சமய குருமார்களுக்கு வந்துட்டு அளித்த கோடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழ செப்பு பட்டயங்கள். ஓகேங்களா? ஸோ கொடை வழங்கியவர் வந்துட்டு கொடை பெற்றவர் குறித்த செய்திகள் இருக்கும். யார் வந்து கொடை வந்து கொடுக்குறாங்க, யார் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, யார் வந்து வாங்குறாங்க, அந்த செய்தி இருக்கும். நெக்ஸ்ட் கல்வெட்டுகளில் வந்து பதிவு செய்யப்பட்ட செய்திகள் வந்துட்டு கொடை வழங்கியவர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் தானே கொடை கொடுக்குறாரு. ஸோ அவங்க மீது வந்து சிறப்பு கவனம். எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து திருவலங்காடு செப்பேடுகளை வந்து நல்லா நோட் பண்ணிக்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து எந்த பட்டயம் அப்படின்னு செப்பேடுகள் பார்த்தா திருவலங்காடு செப்பேடுகள். ஓகேங்களா? ராஜேந்திரன், திருவலங்காடு. சுந்தர சோழனுடைய அன்பில் செப்பேடுகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டுகள். உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து கிராமங்களை வந்து எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நிர்வகிக்கணும் அப்படின்ற முறையை வந்து செயல்பட்டிருக்காங்க. ஓகே. கொடை வகைகள் வந்து வேளாண்மையாக இருக்கலாம், பிரம்மதேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளி சந்தம். ஸோ வேளாண் வகைனா ஒன்றும் இல்லை, பிராமணர் வந்துட்டு இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடைமையாளருக்கு வந்து சொந்தமான நிலங்களை கொடுக்கறதான். ஸோ பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த பிரம்மம் வந்துச்சு. வேளாண்னா அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க யார், பிராமணர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கீழே இருந்தவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி நம்ம வச்சுக்கோங்க. பிராமணர் இல்லாதவங்களுக்கு வந்து உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் தரும். சாலபோகம் அப்படின்னா வந்து கல்விச்சாலை சொல்லுவோமா, சாலை, அதாவது வந்து பள்ளிகள். ஓகே, கல்வி நிறுவனங்களுக்கு பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். வேததானம் அப்படின்னா கோயில்களுக்கு வந்து கொடையாக வேதங்கள்லாம் எங்கே வாசிக்கப்படும், கோயில்கள். ஸோ அப்போ கோயில்கள் நான் வச்சுக்கோங்க. பள்ளி சந்தம் அப்படின்னா, பள்ளி அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஜெயினர்கள், அதாவது சமணர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பள்ளிவாசல் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து முஸ்லீம்ஸ், இஸ்லாமியர்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஜெயினர்களும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சமண சமயத்துக்கு வந்து கொடையை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இம்பார்ட்டண்டாக பாருங்கள், நினைவு சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள், இதெல்லாம் வந்துட்டு நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் உள்ள கோயில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோயில்கள். காஜுராஹா கோயில்,
தில்வாரா கோவில், கோனார்க் கோயில். ஓகே. கோனார்க் வந்து ஒடிசா. ஓகேங்களா? இப்போ நான் வச்சுக்கோங்க. ஓகே. கோனார்க் ஒடிசா உங்களுக்கு எல்லாமே தெரியும். தில்வாரா கோயில் வந்து எந்த இடத்துலனா அபுகுண்ட்ரு அப்படின்ற ராஜஸ்தானில் அபுகுண்ட்ரு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. காஜுராகா கோயில் வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம். ஸோ வந்து காஜு கட்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்வீட், அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேஷில் கிடைக்கும். தில்வானா ஷாருக் கான் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு குன்றில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ராஜாவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கோனார்க் வந்து உங்களுக்கே தெரியும் ஒடிசா. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோனார்க் வந்து என்ன வச்சுக்கிறீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கோணமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அது வந்து தானிப்பாடி சைடு இருக்கும் ஓகேங்களா. தானிப்பாடி தீர்த்தமலை இந்த தண்டரமட்டை அந்த சைடில் இருக்கும் ஓகேங்களா. அந்த மலை பேர் கோணமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ கோணமலை எப்படின்னா ஓடி போய் தான் நம்ம கோணமலை ஏறணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிற்கால சோழர்கள் கட்டிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தா முற்கால சோழர்கள் இல்லை, பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், ஐராவதீஸ்வரர் கோயில், தாராசுரம். ஸோ பிற்கால கோவிலுக்கு பிரகதீஸ்வரர் பிபி வந்துச்சுங்களா. ஸோ தஞ்சாவூர் இருக்கக்கூடிய கங்கை இது வந்து எங்கே இருக்குன்னா பிரகதீஸ்வரர் தஞ்சையில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து தாராசுரம்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ விஜயநகர பேரரசு கட்டி கோவில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்பியில் உள்ள விட்டாலா கோவில் மற்றும் விருப்பாட்சா கோவில். இது யார் கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் கட்டுவாங்க. விருப்பாட்சம் மற்றும் ஹம்பியில் உள்ள விட்டாலா கோவில். விட்டாலாச்சாரினா மேஜிக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட்டாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்டாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. விருப்பாட்சா வின்னு வந்து விஜயநகரம் வி. நெக்ஸ்ட்டு மஸ்ஜித்கள். மசூதிகள் எங்கே கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் அதன் அருகாமையில் அமைந்துள்ள இடங்கள். குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித். நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் வந்து சார்மினான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ரொம்ப ஃபெமிலியரான சார்மினா. மோத்கி மஸ்ஜித், பதேபூர் சிக்ரி தர்கா ஓகேங்களா. கோட்டைகள் அப்படின்னு பார்த்தா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, தௌலதாபாத்தில் வந்து அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, ஃபெரோஷா கோத்தலம் அது வந்து டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கோட்டைகளுடைய சாட்சிகள். ரஜபுத்திரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அரண்மனையில் வந்துட்டு மேன்மையான அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெய்ப்பூர். ரஜபுத்திரன் உங்களுக்கு சொன்னாவே ஜெய்ப்பூர் தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் அரண்மனைகள் ரொம்ப ஃபேமஸ். கல்லறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிக்கப்பட்ட சான்றுகள் கல்லறையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் கல்லறை, பால்வன் மற்றும் அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள். ஸோ இல்துமிஷ் பால்வன் என்ன பண்ணிடுவாங்க டெல்லி சுல்தானேட்லாம் வந்துடுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து முகலாய அரசர்களின் கல்லறைகள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாழடைந்த நகரங்கள் இடைக்கால இந்திய வரலாற்று கருவூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷாபாத், துக்லதாபாத் மற்றும் வட இந்தியா, ஹம்பி, தென்னிந்தியா. ஃபெரோஷாபாத், துக்லதாபாத்தும் வட இந்தியா. நெக்ஸ்ட்டு ஹம்பி, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஹம்பி. ஓகே. ஹம்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும் ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய பாழடைந்த நகரங்களில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்திய வரலாற்று ட்ரெஷரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கருவூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெல்லி சுல்தான் வந்து புது வகையான நிறைய கட்டடக்கலை வந்து டெல்லி சுல்தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது நிறைய வந்து வளைவுகள், நெக்ஸ்ட் வந்து ஒடுக்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள்லாம் இப்போ விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் பழைய வீடெல்லாம் பார்த்தா வந்துட்டு குவி மாடங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் வந்துச்சு, ரொம்ப முன்னாடி வந்துச்சு. அந்த சீரியலில் ஒரு வீடை போட்டோன்னே ஒரு விளக்கு காமிப்பாங்க பார்த்தியா, குட்டியாக குவி மாடம், அதான் குவி மாடம். ஸோ முக்கிய கூறுகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நினைவு சின்னம் கல்லறைகள்லாம் கட்டுறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாணயங்கள். ஸோ அதெல்லாம் கோட்டைகள், அரண்மனைகள், ரஜபுத்தி இதெல்லாம் பார்த்தோம். நாணயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயங்களில் பொறிக்கப்பட்ட உருவங்களை வச்சும் அரசுடைய பெயர்கள், அரசர் வந்து பட்ட பெயர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு பட்ட பெயரை சுற்றிப்பாங்க. இல்லை மற்றவங்களால சூட்டப்பட்ட பெயர்கள் அரசர்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரகுப்தா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூட்டிப்பாங்க பேரை ஓகேங்க. அந்த மாதிரி சாகரி அப்படின்ற ஒரு பட்டம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டங்களும் பெயர்களும் உருவப்படங்களும் வந்து வச்சு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் யார் எப்போ இருந்தால் கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க ஓகேங்களா, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க எந்த ஆட்சி காலம் எந்த டைம் அப்படின்றத. அரச வம்சத்துடைய பெயர்கள், நிகழ்வுகள், அங்கே நடந்த ஒரு இடங்கள், காலம், அரசுகளுடைய இராணுவ படைகள் பற்றி, பிரதேச விரிவாக்கம், ஃப்ரான்டைஸ் லைன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய விரிவாக்கம், வணிக ட்ரேட் தொடர்புகள், சமய நம்பிக்கைலாம் பௌத்தம் ஃபாலோ பண்ணாங்களா, சமணம் ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை இந்துயிசமா, கிறிஸ்டியானிட்டியா, இஸ்லாம மதமா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நாணயங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உலோக கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்தை வந்து குறிப்பாங்க. உலோக கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் எடுத்துப்போம் ஓகேங்க. அவர் நிறைய விஷயத்த பண்ணுவார். காலத்திற்கு ஒவ்வாத அரசன் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் முகமது பின் துக்ளக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து இப்போ அதை முகமது பின் துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு இந்த ஜென்ரேஷன்லாம் இந்த சிஸ்டமெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருந்தால் மேபி வந்துட்டு செல்லுபடியாக இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பானா அந்த டைமில் ரொம்ப மாடர்னைஸ்டு யோசிப்பார். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஜியான் பரனியா இல்லை அல்பெர்னியா ஞாபகம் ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் யாரும் என்ன சொல்லுவாங்கன்னா காலத்திற்கு ஒவ்வாத அரசன். ஆனால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டுபிடிச்சி, காலத்திற்கு ஒவ்வாத அரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே ரொம்ப படித்த ஒருத்தர், ஆனால் வந்துட்டு இவர் போட்ட எல்லா சிஸ்டம் நல்லதாக இருந்தாலுமே அந்த டைமுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ படித்த அறிஞன் அப்படின்னு சொல்லலாம் முகமது பின் துக்ளக். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபஸ்ட்டு
வெள்ளி நாணயங்கள் இருக்கும். ஸோ செப்பு நாணயங்கள விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பு பார்த்தீங்கன்னா, அத கலவை பண்ணி விடுவாங்க. ஸோ அது பண்ணோனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுங்க சும்மாவே வந்துட்டு தேவையில்லாம நெறைய வேல பார்த்துடுவாங்க. ஸோ அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, சரி சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, செப்பு நாணயங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த செப்பு நாணயங்கள் தயாரிச்சதுனால, இவரு என்ன பண்ணாரு, வெள்ளி நாணயங்கள் அவர்கிட்ட இந்த கஜானால இருந்த வெள்ளி நாணயங்களே மக்களுக்கு குடுக்குற லெவலுக்கு வந்துட்டார். ஸோ எதுக்கு ஆக்சுவலா வந்து தௌலதாபாத்துக்கு மாத்துவாரு. அதாவது தேவகிரி பார்த்தீங்கன்னா, அங்க இருந்தது மாத்தி தௌலதாபாத்ன்னு பேர் வைப்பாங்க. டெல்லியிலேருந்து மாத்தி, திருப்பி அங்கேருந்து திருப்பி இங்க கொண்டு வர அப்ப அவங்க நடைப்பயணம் இருக்குது. அதுக்கான காசு, அங்க போய் செட்டில் ஆன காசு, இது எல்லாமே இருக்காது மக்கள்கிட்ட. விவசாயம் எதுவுமே இல்ல. நீ போன இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த காசை வந்து கலவை இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அந்த வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெள்ளி கலவையா? இல்ல வந்து அத வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. இவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இந்த அரசர் குடும்பம் எப்படி இருந்தது? வெல்த்தா இருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரி தன் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெண் தெய்வமான லக்ஷ்மியுடையத்துடன் தன் பெயரையும் பொறிக்கு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நோட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ முகமது கோரி வந்து ஒரு தங்க நாணயம் விடுறாரு. ஓகே, அதில் வந்து ஒரு பெண் தெய்வம் பொறிக்கப்பட்டது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. அதோட பேரையும் வந்து பொறிச்சிருக்காங்க லக்ஷ்மின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த தொடக்க காலத்தில் துருக்கிய படையெடுப்புகள் பார்த்தீங்களா, அதில் வந்து மதவையாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாராள மனப்பான்மையை வந்துட்டு கொண்டதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிட்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியங்களில் வந்துட்டு காலகட்டத்தை அறியறதுக்காக உதவப்பட்ட செப்பு நாணயம். ஸோ வந்து தங்க நாணயம்க்கு வந்து ஒரு பேர் இருக்கும். டங்கா அப்படின்ற ஒரு நாணயம் வந்து வெள்ளி நாணயமாக இருக்கும். ஜிட்டல் அப்படின்றது செப்பு நாணயங்கள். ஸோ டங்கா அப்படின்ற ஒரு நாணயத்தை வந்துட்டு யார் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியத்தில் இரண்டாவதாக வர, அதாவது குதுபுதீன் ஐபக்குடைய மருமகனான அடிமையின் அடிமை என கூறப்படும் இல்துமிஷ் வந்து வருவார். அவர் தான் வந்து வெள்ளி நாணயம் வந்து டங்கா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த நாணயம் வந்து அலாவுதீன் கில்ஜியோட தங்க நாணயங்களையும், துக்ளக் செப்பு நாணயங்களையும், துக்ளக் சொன்ன பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட செப்பு நாணயங்களும் முறையாக வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு எப்படி இருக்குது அதோட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிட்டல், அதாவது ஒரு செப்பு நாணயம் வந்து 3.6 வெள்ளி குன்றின்மணிக்கு கொண்டதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா 3.25, அதாவது 3 மேலே வந்துட்டு ஒரு ஜிட்டல் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றின்மணிகளை கொண்டதாகும். 48 ஜிட்டல் அப்படின்றது தான் ஒரு வெள்ளி டங்கா, ஒரு வெள்ளி காசு. ஓகேங்களா? ஸோ சமய இலக்கியங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்தா, இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ், அதாவது நினைவு சின்னங்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு லிட்டரரி சோர்சஸ் பார்ப்போம். சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் வந்து பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்வியே கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சோழர் காலம் வந்து எந்த இலக்கிய காலம் அப்படின்னு கேட்பாங்க. பக்தி இலக்கிய காலம். சோழர்கள் இலக்கியங்கள் கம்பராமாயணம், சேக்கிழாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்கள் இயற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சம்பந்த சுந்தர ஆகியோரால் இயற்றப்பட்ட நம்பியாண்டார், நம்பிகளால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்கவாசகரின் திருவாசகம், இது எல்லாமே சோழர் கலை இலக்கியங்கள். என்னென்னு பாருங்கள். கம்பராமாயணம், சேக்கியாரோட பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருப்போம். அந்த 12 ஆழ்வார்களாக இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சம்பந்த சுந்தரரால் இயற்றப்பட்ட நம்பியாண்டார், மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட தேவாரம், நம்பிகளால் தொகுக்கப்பட்ட, மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம், நம்பிகளால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க தேவாரம் சொல்லிட்டாங்களா, திருவாசகம். ஸோ கீத கோவிந்தம், இந்த படம் வந்தவொடனே வந்து விஜய் தேவர்கொண்டவர் ராஷ்மிகா ஆகிட்டு போயிடாதீங்க. இல்லை, கீத கோவிந்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயதேவர் அப்படின்ற ஒரு அரசர் இருப்பார். ஓகேங்களா? அந்த அரசர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒருத்தர் தான். வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஜெயதேவரல் அப்படின்ற ஒரு அரசர் வந்து 12ஆம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட ஒரு நூல் தான் வந்துட்டு இது. ஒரு தென்னிந்திய பக்தி இலக்கியம்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஆந்திரா சைடு இருக்கும். ஸோ ஆந்திரா, தமிழ்நாடு அந்த இதில் வந்துட்டு சவுத் இந்தியன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பக்தி இலக்கியம் தான் வந்து தொடர்ச்சி வந்து கீத கோவிந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி கூட நான் வச்சுக்கோங்க, மூவி ஞாபகம் வச்சுக்கிறவங்க வந்து ஜெயதேவர் அப்படின்ற ஒருத்தர் டேரக்ட் பண்ணாங்க கீத கோவிந்தம் படத்தை. அதுக்கு வந்து 12 கோடி செலவாச்சு. ஸோ 12ஆம் நூற்றாண்டு அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த படம் வந்து கீத கோவிந்தம். ஸோ கோவிந்தன் பக்தி. ஸோ கபீர்தாஸ், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கபீர்தாஸ், துக்காராம், அப்புறமா வந்துட்டு கபீர், 2-3 பேர் இருக்காங்க, ராமானுஜம், இவங்கெல்லாம் வந்து பக்தி இலக்கியங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ கபீர்தாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ சமய சார்பற்ற இலக்கியங்கள். ஸோ இப்போ பார்த்தது வந்துட்டு சமயம். ஸோ வந்து வைணவ சமயத்தை சேர்ந்ததா இல்லை வந்துட்டு சைவம் சேர்ந்ததான்னு சொல்லுவோம். ஸோ சமய சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு தொடர்புடைய நிகழ்வுகளை அறிய உதவும் சான்றுகள். அதாவது கங்காதேவின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து மதுரை விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதாங்க. அது வந்து கிருஷ்ணதேவரால், ஓகே, மதுரா விஜயம் எழுதியது யாருன்னா கங்காதேவி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணதேவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் எதுனா அமுக்த மல்யாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, அமுக்த மல்யாதா. ஓகேங்களா? கிருஷ்ணதேவர் வந்து இயற்றப்பட்ட நூல் அமுக்த மல்யாதா. ஓகே, அவங்க மல்யுத்தம் நல்லா பண்ணுவாங்க வச்சுக்கோங்க கிருஷ்ணதேவர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரஜபுத்திர அரசர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மன துணிச்சலை வெளிப்படுத்த சான்று என்ன அப்படின்னு பார்த்தா சன்பார்தையின் பிரித்திவிராஜோ. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பேன், குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது யூனிட் 2ல் வந்து அலாவுதீன் கில்ஜி, கோரிலாம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து பிருத்திவிராஜ் சவுகான் பற்றி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு
ஒரு ஹீரோயிசம் மாரி காட்டுறவர் ஓகேங்களா. ஸோ அந்த ஹீரோயிசம் காட்டுறவர் எப்படின்னா வந்து, "நான் என் பேச்சும் கேட்க மாட்டேன்ப்பா. நான் என் பேச்சு தான் கேட்பேன். நான் எதிர்த்து நிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தரையில வந்து பிருத்திவிராஜ் சவுகான் வந்து 1191ல வந்துட்டு தோத்து போயிருவாரு. யாருன்னா கோரி இந்த சைடு. ஆனா 1192ல வந்து உடனே வந்துட்டு இப்ப ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மன்னன் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மன்னனுடைய இளவரசி இருப்பாங்க. அவங்க வந்து தூக்கிட்டு வந்துருவாரு. அவங்க பொண்ண வந்து தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருவாரு. அதனால ரஜபுத்திரர்களுக்கிடையே வந்துட்டு ஒரு பெரும் ஒரு உரசல்லாம் ஏற்படும். அதனால அந்த விரிசல் காரணமா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அவர் பேர் எனக்கு தெரிஞ்சு ஜெயசிம்மன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த அரசர் பேரு. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அவங்களுடைய பொண்ணு வந்து தூக்கிட்டு வந்ததுனால ரஜபுத்திரர்களை சப்போர்ட் பண்ணாம 2ஆம் தலைமுறையில 1192ல வந்து தோத்து போயிறாரு. ஸோ அவர் தான் பிருத்திவிராஜ். அந்த பிருத்திவிராஜுடைய சன் பார்தையன் அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்ம சமய சார்பற்ற இலக்கியம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ராஜதரங்கிணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அண்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னன்னா, ராஜதரங்கிணி கல்ஹானர் எழுதிய ராஜதரங்கிணி 11ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து ஒரே சான்று தான். ஸோ இஸ்லாம்ஸ் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு இந்த 630 சில்றர்கள் 32ல் வந்துட்டு மெக்கா வந்து மதீனா வந்து நபி வருவார். ஸோ அவர் பிறந்தது 570ல் வந்து நபிகள் நாயகம் பிறப்பார். ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், ஏஞ்சல் அப்படின்ட்டு அது பேர் வருவாங்க. ஆக்சுவலாக அந்த பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏஞ்சல் ஜிட்டல் சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும். அந்த ஏஞ்சலை வந்து நான் பார்த்ததாகவும், அவங்க வந்து அல்லா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதாகவும், அந்த அல்லா அப்படின்ற பேரை வச்சு அந்த கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வார். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து துருக்கியர்கள் வந்து அரபு மொழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருப்பாங்க. அரபுகள் துருக்கியர்கள் வந்து அரபை ஃபாலோ பண்ணுறது, அல்லாவை ஃபாலோ பண்ணுறது, இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணுறதா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி துருக்கியர்கள் என்ன இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அப்போ தான் இந்த இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணாங்க. அப்படி இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணாலுமே அவங்க வந்து அரபில் இருக்கக்கூடிய நிறைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க துருக்கியர்கள். ஓகேங்களா. இந்த துருக்கியர்கள் ஈரான் ஈராக் பகுதிகளை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ ஓட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எம்பையரில் இருக்கவங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி அப்போனா இஸ்லாமிய காலத்திற்கு முன்பு 11ஆம் நூற்றாண்டிலே வந்து ராஜதரங்கிணி கல்ஹானர் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதுவார். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, காஷ்மீர் அதோடைய வரலாற்றை எழுதுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கொஸ்டின் வரலாம், நோட் பண்ணிக்கோ. ஸோ நூல்கள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதைகள் ரொம்ப இம்பார்ட்டன். நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக யூனிட் 1 வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இங்கே ஆர்கியாலஜிக்கல் ரிசோர்ஸ் வந்து ஆல்ரெடி ரிக்வேதம் அதெல்லாம் நடத்தியிருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஆசிரியர், நூல் பெயர், நூலின் குறிப்பிட்ட செய்திகள். மின்கஜ் உஸ் சிராஜ் அடிமை வம்ச சுல்தான் நஸ்ருதீன் மாமதுவால் ஆதரிக்கப்பட்டவர். அதாவது அடிமை வம்சத்தில் ஒரு சுல்தான் இருக்கார். அவர் பேர் என்ன, நஸ்ருதீன் மமுது. ஓகே, அவர் வந்துட்டு ஆதரிச்சவங்க சிராஜ். ஓகே, நம்ம இது அவருக்கு என்ன எழுதுறாங்கன்னா, தபக்கத் இ நஸ்ரி முகமது கோரின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரை, அதாவது இல்துமிஷ் காலம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் எழுதுறாரு. ஓகேங்களா. சிராஜ் என்ன பண்ணுறாரு, சிராஜ் வந்து ஒரு கிரிக்கெட் பவுலர், உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வந்துட்டு ஒரு பவுலர் சிராஜ். ஓகேங்களா. ஸோ சிராஜ் என்ன பண்ணுறாருன்னா, நஸ்ருதீன் அப்படின்ற ஒரு மமத், ஓகே, நஸ்ருதீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவர் வந்து சிராஜை ஆதரிக்கிறார். நீ இப்போ வந்து பண்ணுமா அப்போ நஸ்ருதீன் அப்படின்ற பேர் அப்போ நம்ம வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நஸ்ரி அப்படின்ற அவர் பேர்லேயே வந்து ஒரு நூல் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் வந்துட்டு நூல் எழுதுறா. ஓகேங்களா. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரி படையெடுப்பு தொடங்கி 1200 வரைக்கும். ஸோ சிராஜ் ஆதரிச்சது யாருன்னு கேட்டால் நஸ்ருதீன். அந்த நஸ்ருதீன் பேரில் நஸ்ரின்னு ஒரு புக் எழுதுறா. கோரி பற்றி 1260 வரைக்கும் முடியுது. ஸோ ஹசன் நிஜாமி, தாஜுல் அசீர். ஓகே, ஹசன் நிஜாமி, கமல்ஹாசன் வச்சுக்கோங்க. ஹசன். ஓகே, ஹசன் கமல்ஹாசன் நடிக்கிறது எல்லாமே செம நிஜமாக இருக்கும்ப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹசன் நிஜாமி. ஓகே, அவர் வந்து இங்கே நடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா தாஜ்மஹலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹசீர் அப்படின்ற இடத்துல நடிக்கிறார். அரிசின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஹசன் நிஜாமி, தாஜுல் அசீர். அப்போ வந்து கமலஹாசன் வந்து நிஜமா அப்படின்னா அப்போ தாஜ்மஹலுக்குள்ள ஒரு அரிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, குதுபுதீன் ஐபக் பற்றிய பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன. டெல்லி சுல்தானத்தின் வரலாற்றை கூறும் முதல் நூல். ஸோ டெல்லி சுல்தானை பற்றி கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு குதுபுதீனை பற்றி டெல்லி சுல்தானை பற்றி பேசுகிறார். ஓகேங்களா. இல்லை கமலஹாசன் தான் ஃபஸ்ட்டு ஐபக் அந்த குதுபுதீன் ஐபக் வந்துட்டு அந்த கட்டணத்துக்குலாம் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜியாதுத் பரணி அப்படின்னா துக்ளக் அரசவையிலிருந்து ஒரு வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டாரிக் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்லுவாங்க ஜியாவுத் பரணி. ஓகேங்களா. தாரிகி ஃபெரோஷி, அதாவது பேர்லேயே இருப்பாருங்க, ஒரு எழுநூலில் கியாசுதீன் பால்பன்லேருந்து ஃபெரோஷா துக்ளக்குடைய தொடக்க கால ஆட்சிகள்லேருந்து டெல்லி சுல்தானின் வரலாற்றை வந்து எழுதுறாங்க. ஸோ அப்போ இப்படியும் கேட்கலாம். ஆக்சுவலாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானத்தை பற்றி முதலாக எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன். போய் இப்போ அசிரி அப்படின்னா ஆர்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜியாவுத் பரணி அப்படின்னா துக்ளக் அரசவையிலேருந்து ஒரு வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர். ஓகேங்களா. ஸோ வந்து ஜியாவுத் பரணி எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி அப்படின்றது ஒரு நட்சத்திரம். ஓகேவா. அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க. ஓகே, தாரிகி ஃபெரோஷாகி, ஃபெரோன்றது ப்ரஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபெரோஷாகி. ஸோ ஃபெரோஷாகின்னு வந்தாவே பி, அப்போ பினா ஃபெரோஷாகி. எஃப்ஆ இங்கே வந்து ஃபெரோஷாகியை பற்றியும் கியாசுதீன் பால்பன் பற்றியும் சொல்கிறாங்க. ஓகே, பரணி பால்பன் பிபி, ஃபெரோஷாகி எஃப், இங்கே ஃபெரோஷா துக்ளக் எஃப், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் டெல்லி சுல்தானை பற்றி சொல்கிறாங்க. ஃபெரிஷ்டா அப்படின்றவர் 16ஆம் நூற்றாண்டில் ஃபெரிஷ்டா அவருடைய பேரில் ஒரு புக் எழுதுறாரு. இது வந்து என்ன, மொகலாய ஆட்சியாளர்கள், அதாவது பாபர்லேருந்து அக்பர் இவங்களாம் வரும், அந்த மொகலாய ஆட்சியாளர்களை பற்றி எழுதுறாங்க. ஃபெரிஷ்டா, அதுவும் பெரிஷ்டான்ற பேரில் எழுதுறாங்க.
மொகலாயர்களை பற்றி எழுதுறாங்க. ஓகே, இப்படி நம்ம வச்சுக்கோங்க. மொகலாயர்கள் எப்பயுமே வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பாபர் 16ஆம் நூற்றாண்டு பாபர் நம்ம அவராலே சுயசரிதை எழுதப்படுது. ஸோ இது பெருசாக தவிர அபுல் ஃபாசல் அப்படின்ற என்ன பண்ணுறாருன்னா அக்பருடைய வரலாற்றை பற்றி எழுதுறா. ஓகேங்களா. இவ்விரு நூல்கள் அக்பரை குறித்து விவரங்களை முழுமையாக தருகின்றன. ஸோ அக்பரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இவர் ரோட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி அக்பர் நாமா. அபுல் ஃபாசல் அப்படின்னா வந்துட்டு ஃபகத் ஃபாசல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அக்பரை பற்றி ஃபுல்லாக எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மலையாளம் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. நான் ஏன் வந்து நடுவில் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் மூவி சொல்கிறேன்னா வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து அலைப்பாஞ்சிட்டே டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். நம்ம ஆக்சுவலாக முடிக்கணும், நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து உடச்சி அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு மேலே நமக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, அபுல் ஃபாசல், ஐனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா. ஜஹாங்கீர் வந்து 17ஆம் நூற்றாண்டு அவரும் சுயசரிதையில் ஜஹாங்கீரி அந்த காலகட்டத்தில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பதானி. ஸோ இந்த ஹேமந்த் பதானி உங்களுக்கு தெரியும். ஹேமந்த் பதானி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவர் கோச் பண்ண நினைக்கிறேன். ஹேமந்த் பதானி தெரியல, ஞாபகம் இல்லை கரெக்டாக நமக்குல. ஸோ இந்த ஹேமந்த் பதானி வந்துட்டு ஒரு தமிழ் கமெண்டேட்டராக இருந்தார் லாஸ்ட் டைம் வந்துட்டு. ஓகேங்களா. லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் வந்துட்டு கிரிக்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹேமந்த் பதானி ஞாபகம் வச்சுக்கோங்க. பதானியோட வரலாறு அவரு எழுதிக்கிறாருப்பா. ஓகே. ஸோ வந்து ஒரு கிரிக்கெட் இருக்கா அந்த வரலாறு எழுதிப்பா. அந்த கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை 15 அடிச்சாங்க, எத்தனை 95 அடிச்சாங்க, அதெல்லாம் வந்துட்டு நூலில் வந்து தொகுத்து நான் வந்து 10 டைம் அடிச்சேன் அப்படின்றது. ஓகே. இந்த நூல் வந்து அக்பருடைய ஆட்சி முறையும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தீனை இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணார். அதோடைய மத கொள்கை குறித்து ஒளிவு மறையின்றி இந்த மாதிரி இது பண்ணால் தப்பு பண்ணாது கரெக்ட் பண்ண அதுவும் ஒளிவு மறைவில் எல்லாம் டோட்டலாக அடிச்சுட்டு போகிறாங்க. ஓகே, மொத்தமாக எழுதுறா. ஓகே, பதானி. நிஜாமுதீன் அகமது இவரும் அக்பரை பற்றி தான் எழுதுறாரு. ஓகே, நிஜாமுதீன் அகமத் அக்பரி ஏஏ. அபுல் ஃபாசலின் மிகைப்படுத்தி கூறும் தன்மை காட்டிலும் நம்பகத்தன்மை வந்து தகவலை. இப்போ அபுல் ஃபாசல் என்ன பண்ணுறாரு, நான் வந்து அக்பரை பற்றி எழுதுறேன், ஃபுல்லாக எழுதுறேன். ஆனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுற ரொம்ப மிகைப்படுத்தி அதாவது ரொம்ப வந்துட்டு எக்ஸாக்ரேட்னு சொல்லுவாங்க வந்து புகழ்ச்சியாக எழுதுறாரு. ஏன்னா அவர் அந்த அவையில் இருந்திருக்கலாம். ஸோ வந்து புகழ்ச்சி. ஆனால் நான் அப்படி இல்லைப்பா, நான் வந்து நம்பர் விஷயம் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிஜத்தை தான் அதான் என் பேர் நிஜாமுதீன், நிஜத்தை மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன மொழியில் வந்துட்டு பொருள். தபகத் அப்படின்னா அரபிய மொழி. ஓகே, தபகத் அரபியம். தஜுக் அப்படின்னா பாரசீகம். தாரிக் அல்லது தகுயிக்னா அரபியம். ஸோ வந்து தபகத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். தஜிக் அப்படின்னா சுயசரிதை. தாரிக் அல்லது தகுயிக் அப்படின்னா வரலாறு. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கோ போலோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய வருகை, அல்பெரோனி இதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ வந்து பயணிகளுடைய பயண நூல்கள். ஸோ வந்து அப்போ அவங்களும் எழுதியிருப்பாங்களே. ஸோ மெகஸ்தனீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய வரலாற்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெகஸ்தனி தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் கௌடில்யஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் வெறும் நிர்வாகம் மட்டும் அர்த்தசாஸ்திரியில் வெறும் நிர்வாகம் மட்டும் கூறதுனால அவர் வந்து இந்தியாவுடைய அந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவுடைய வரலாற்று தன்மை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓவராலாக பார்த்தா ஹெரோடட்டஸ் தான். அதே போல் வந்துட்டு டிசிசின்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்துட்டு இந்தியாவுடைய அறிவியல் வரலாற்று தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்துட்டு இந்தியாவுடைய வரலாற்று தந்தை யான்னு கேட்டால் மெகஸ்தனீஸ் தான். நீங்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் வந்து எழுதிடாதீங்க. மெகஸ்தனீஸ் தான் இந்தியாவுடைய வரலாற்று தந்தை. ஓகேங்களா. இண்டிகான்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ பயணிகள் வந்து மார்க்கோ போலோ இருக்கார் பார்த்தீங்களா. அவர் வந்து எனக்கு சின்ன வயசில் ஆக்சுவலாக எனக்கு சொல்லுவாங்க வந்துட்டு மார்க்கோ போலோ தான் ரேடியோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒன்று தானா அப்படின்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து வெனிஸ் நகரத்தை. ஓகே, மார்க்கோ போலோ வெனிஸ். ஓகே, மார்க்கோ போலோ வந்து எந்த நகரம் சேர்ந்தவங்க கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து நிறைய ஆன்ஷங்க எந்த நகரம், மார்க்கோ போலோ எந்த நகரம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வருவாங்க, அப்புறம் இட்டாலியை வந்துட்டு வருவாங்க, ஜெர்மன்லேருந்து கூட ஒருத்தர் வருவார். மார்க்கோ போலோ வந்து எந்த அவைக்கு வந்தார், எந்த நாட்டை சேர்ந்தவர், என்ன சொன்னார், அவள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. மார்க்கோ போலோ வந்து வெனிஸ் நகரை வந்து சேர்ந்த பயணி அவர். ஓகேங்களா. 13ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழகத்து பாண்டிய அரசவைக்கு வந்து வரார். ஓகே, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல், அதாவது காயல் துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்க மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து 2 முறை வந்திருக்காரு. ஓகேங்களா. அவர் அளித்த தகவல் படி அடிப்படையிலான சான்றுகள்னா காயல் என்பது அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்து கப்பல்கள் நிரம்பியிருந்தது துறைமுகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் காயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரேபியன்ஸும் சைனீஸும் வந்து ஒரு கப்பல் நிரம்பிய ஒரு துறைமுகம் காயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சீனாவிலேருந்து அந்த கப்பல் வந்து வந்ததாகவும் பாரசீகத்தில் ஆயிரக்கணக்கான குதிரைகளை வந்து தென்னிந்திய கடல் வழியாக வந்து இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து மார்க்கோ போலோ சொன்னார். அல்பருனி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது வந்து கஜினி மமத் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருடைய படையெடுப்பு போது இந்தியாவுக்கு வருக புரியார். அல்பர்னி கையோடு கூட்டு வந்துடுவா, அப்போ நீ வா, எனக்கு வந்து சும்மா போர் அடிக்கிற டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நீ வந்து என் கூட வந்து கவிதை வாசி அப்படின்னு சொல்லிட்டு அல்பர்னி சேர்த்து கஜினி முகமது கூட்டு வந்துறார். இவர் வந்து இந்தியா வந்து 10 வருஷம் தங்குறார். ஓகேங்களா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு தாரிகை இந்த் அப்படின்ற ஒரு புக் எழுதுவார். ஓகேங்க. அதாவது தாகுயிக் அப்படின்ற ஒரு புக் எழுதுவார். அப்புறம் வரலாறு. ஓகேங்களா. தாகுயித் மேலே பார்த்தோம்ல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தாகுயித் இந்த் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. இந்த நூலில் வந்து மக்களுடைய சமூக விதிகள், மதங்கள், அறிவியலை குறித்து எழுதுறாரு. ஓகேங்களா. இந்தியாவுடைய தத்துவங்களை ஃபிலாசபிக்கலாக இருக்கட்டும், சமஸ்கிருத மொழி வந்துட்டு கற்றுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக. அப்புறமா ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சைனாக்கு போகிறேன், கொரியாவுக்கு போகிறேன், இல்லை வேறு ஏதாவது
இட்டாலிக்கு போனால் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழியை கற்றுக்கிட்டா தான் என்னால் 10 வருஷம் இருக்க முடியும். ஸோ அந்த மக்கள் கூட வந்து நான் பேச முடியும். அப்போ தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் எழுத முடியும். ஸோ சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப விரும்பி கற்றுக்கிறாரு. தாரிக்கை இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்பருன்னு எழுதி தாரிக்கைன்னு. ஸோ கஜினி முகமது வந்து சோம்நாத் படையெடுப்பு குறித்து அந்த துல்லியமான தகவல் வந்து இவ தான் கொடுக்குறாரு. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சோம்நாத் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்ததில்லை, அது வந்து ஏன் துல்லியமாக எழுதுனாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இவன் பார்த்துதான் இவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தான் சொல்லணும். ஸோ 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்து இவர் வந்து என்ன பண்ணால் அரேபியாவில் கூட மொராக்கோ இது வந்து மொராக்கோ நாட்டு அறிஞர். ஓகே, மொராக்கோன்ற பகுதியில் வந்து வட ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு குறுக்க வந்து எகிப்துக்கு அடைந்த ஆக்சுவல் இருங்க கொலாப்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? மொராக்கோவில் வந்து வட ஆஃப்ரிக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது குறுக்க வந்துட்டு எஜிப்தை வந்து அடைகிறாங்க. அதுக்கப்புறம் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வராங்க. இப்படி கூட கேட்கலாம். அந்த மொராக்கோ எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வட ஆஃப்ரிக்கா இருக்கக்கூடிய எஜிப்த் வந்து அடைஞ்சிட்டு வட ஆஃப்ரிக்கா வந்து குறுக்காக அந்த வழியாக வந்து எஜிப்த் அடைகிறாங்க. எஜிப்த் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய பயன் நூல்கள் ரிக்லா. அந்த கொஷின் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினாக ரிக்லா எழுதியது யாருன்னா இப்போன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரிக்லா எப்படி நம்ம வச்சுக்கோங்க, பயணங்கள். ரிக்லானா பயணங்கள் அர்த்தம். இவர் பயணம் செய்த நாடுகள் மற்றும் அங்கே வாழ்ந்த மக்களை பற்றி வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? எகிப்து நாடு வந்து ரொம்ப வந்து மிக செல்வம் அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேற்கந்திய நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்தியாவும் எகிப்தும் வந்து பயங்கரமாக வந்துட்டு இது வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த வழியாக தான் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க வணிகம்லாம். ஸோ இந்தியாவின் ஜாதி முறையை பற்றியும் உடன்கடை இது கேட்கலாம். இப்போ எந்த வந்து ஒரு ரைட்டர் வந்துட்டு ஒரு வரலாற்றறிஞரோ ரைட்டரோ இல்லை ட்ராவலரோ வந்துட்டு சதி பற்றி, அதாவது உடன்கட்டை எறிதலை பற்றி சொல்லியிருக்காங்க நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூலில் அப்படின்னு பார்த்தா ரிக்லா இபன் பத்துதா. ஓகேங்களா? ஸோ இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை பற்றி எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் முகமது பின் துக்ளக் வந்து தலைநகரை தெற்குலேருந்து தேவகிரியிலேருந்து தௌலதாபாத்னு பேர் மாற்றி இந்த கொஷினை கேட்கலாம். உடன்கட்டை ஏறத்தை பற்றி இவர் தான் சொல்லியிருக்காரு. தெற்குலேருந்து தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நிக்கோலா குண்டி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். 1420 வருகை புரியார். அப்துல் ராசுக்கு வந்து அப்படி 1443 மத்திய ஆசியாவை ஹிராட் நகரம் செங்கிஸ்கான் அரசிலிருந்து இருந்த இடம். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு வராரு. டோமிங்கோ பாய்ஸ் வந்து போர்ச்சுகீஸ். இவர் வந்து எங்கே இருப்பாங்க, விஜயநகர எம்பையர் வந்து போர்ச்சுகீஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்திய பயன்பாட்டு இங்கே வந்துடும். ஓகே, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்துட்டு 1937 கல்ச்சர் என்ற வார்த்தை இந்த ஆக்சுவலாக தேவையில்லை, பட் சும்மா பார்த்துப்போம். ஓகேங்களா? பண்பாடு குறித்த அறிஞர்கள்னா விவேகானந்தர் என்ன சொல்லலாம், பண்பாடு மற்றும் கலாச்சாரம் வந்து சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கிறதுன்னு சொல்கிறான். தேவனையா வந்து பண்படுவது பண்பாடு அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதை வந்து பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருதுதல் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் வைத்திலிங்கம் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்லலாம், பண்பாடு என்பது பொதுவாக வந்து நாகரிகத்துடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் இபி டெய்லர் அப்படின்ற ஆக்சுவலாக கல்ச்சர்ன்ற ஒரு டாபிக் இல்லைன்னு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணலாம் பெட்டரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போமா, இல்லை இன்றைக்கே முடிச்சிருவோமா? சரி, ஓகே, இன்றைக்கே முடிச்சிடும். இந்த ஆக்சுவலாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் பற்றி சொல்லியாச்சு. ஸோ இதிகாசங்கள், ராமாயணம் அதுவுமே சொல்லியாச்சு. ஓகே, மனு, யஜ்ன வாழ்க்கை, விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியவர்கள் எழுதிய நூல்கள் தர்ம சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 15 இருக்கிற நூல்களில் 11 நூல்கள் வந்து அறக்கட்டளை சேர்ந்தது. திருக்குறள் வந்து உலக பொதுவுக்கு உலக மக்களுக்கு வந்து வாழ்வுக்கு வந்து ஒரு நெறின்ற 4 அடியார் நீதி நூல்கள் இதெல்லாம் தமிழ் தான். ஸோ இம்பார்ட்டண்டான கொஷின் இங்கே பாருங்கள், பௌத்த சமய இலக்கியங்கள் இருக்கும். ஓகே, அப்போ அதை வச்சு புத்தர் வந்து என்ன பண்ணான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ புத்தருடைய அறிவுரையை வந்து அப்படியே வந்துட்டு நீ வந்து நான் இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், அந்த அட்வைஸ் நம்ம கேட்க மாட்டோம், அதை விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். அந்த அட்வைஸை வந்து பாலி பிரகிருதம் அப்படின்ற மொழியில் வந்து நீங்கள் எழுதுறீங்க. நான் தமிழ் இங்கிலீஷ் எழுதுறேன். அந்த டைமில் இருக்கவங்க பாலி பிரகிருதம் பிபி, புத்தாக்கு வந்து பி, பாலிக்கு வந்து பி, பிரகிருதம்க்கு வந்து பிபிபிபி அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பௌத்த சமயத்தில் வந்து மொத்தம் வந்துட்டு பீடகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுத்த பீடகம், வினைபீடம், அபிதாம பீடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீடங்கள் இருக்குது. ஸோ 3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னன்னா பௌத்த சமய நூல்கள் வந்து சுத்த பீடகம், புத்தரின் அறிவுரையை நான் சொல்கிற அறிவுரையை நீ டேரெக்டாக சுத்தமாக அப்படியே புக்கில் எழுதிடலாம். ஸோ சுத்தமாக இல்லை சுத்த பீடகம். வினய பீடகம் அப்படின்றது பௌத்த துறவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சட்ட திருத்தங்கள், நாண ஒழுக்குமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி நான் வச்சுக்கோங்க, விநாயகர் கும்புறவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா அபிதாம பீடகம் அப்படின்னா புத்தருடைய மிக சிறந்த தத்துவங்களை 7 படலகமாக கூறுறாங்க. 7 படலம். ஓகே, ஸோ வந்து 7 ஃபார் ரொனால்டோ, இல்லைனா தோனி, 7 நிறைய 7 இஸ் பெஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ 7னா அபிதாம பீடகம், அது வந்து 7 படலமாக புத்தருடைய சிறந்த தத்துவங்கள் சொல்கிறாங்க. பிற புத்த சமய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மிலிந்த பன்கா, லிலித் விஸ்தாரா, வைப்புள்ளி சூத்திரங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேத்பிரகரணம், பேதக உபதேசம். தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவது மணிமேகலை கொண்டல கேசில் பரவது. ஓகேங்களா? ஸோ இந்த மிலிந்து, லலி, வை சூத்திரங்கள், நெக்ஸ்ட் நிற்பிரகம், பேதக உபதேசம் இதெல்லாம் வந்துட்டு சும்மா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜெயினிசம் நூல் கூட மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லைங்க. தமிழில் நீங்கள் படிச்சுக்கலாம் தனியாக. ஓகேங்களா?
அம்மானை அதெல்லாம் தேவையில்ல. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஓல்டு போர்ஷன்றதால கொடுத்துருக்காங்க போல். ஸோ புதியலுக்கு ஒரு ஜியாகிரபிக்கல் செட்ஸ் இந்த ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கே எடுத்துட்டாங்க யூனிட் 1லேருந்து. ஸோ ஓகே, சிந்து சமவெளிகள் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதுனால ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நன்றி, வணக்கம்.